இப்படி நாம் வாழும்போது ஒரு குடும்பத்திலே கூட ஒருவரை ஒருவர் மனநோகச் செய்வது உடலாலும் மனதாலும் இது ஒரு பழக்கமாகவே இருக்கிறத பார்க்கலாம். நம் குடும்பத்தினுடைய உறுப்பினர் என்றாலும் கூட மனநோகச் செய்தால் அந்த வருத்தம் கொஞ்சம் நெஞ்சமான துன்பம் அல்ல. அதே போல் உடலை வருத்தினாலும் துன்பம்தான். இந்த மனித பண்பாட்டில் விழிப்பு நிலையோடு வாழணும் என்ற ஒரு பழக்கம் வரணும். இரண்டாவது, பிறருக்கு உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்கவே கூடாது என்ற ஒரு தெளிவும் வரணும். அப்படி இருந்த போதும் கூட நாம் பார்க்குறோம், இன்றைக்கி உலகத்தில் பார்க்குற ஒரு செயல்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் அனாவசியமாக துன்பம் விளைத்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். காரணமே இல்லை. இப்போது உலகத்தில் போர் மனதில் வச்சுக்கோங்க. போர் தேவைதான மனிதனுக்கு? உலகம் ஒன்று, சூரியன் ஒன்று, கடல் ஒன்று தண்ணீரை கொடுக்கறதுக்கு, காற்று ஒன்று மூச்சு விடுறதுக்கு. ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் உலகம் முழுவதும் உள்ள மக்களெல்லாம் உழைத்து அனுப்பக்கூடிய பொருளைத்தான் ஒவ்வொருவரும் உண்டு வாழறோம். அப்போது எவ்வளோ ஒற்றுமையாகவும் ஒருவருக்கு ஒருவர் உதவியோடு இருக்கணும். அப்படி பிறருக்கு துன்பம் செய்யாது இருப்பதோடு கூடுமான வரையில் நாம் உதவி செய்து கொண்டு வாழணும் என்ற இந்த இரண்டு விதமான எண்ணங்களை பண்பாடாக மாற்றிக்கொண்டால் உலகம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். கணவன் மனைவியானாலும் சரி, பெற்றோர் மக்களானாலும் சரி, உடன் பிறந்தவர்களானாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, இல்லை சமுதாயத்தில் இன்னும் மற்றவர்களானாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் மனதுக்கோ உடலுக்கோ துன்பம் செய்யக்கூடாது என்ற தெளிவு பெற்று அதை கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டு வந்துட்டால் உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. அதை ஒட்டி ஐந்தொழுக்க பண்பாடு என்று ஒரு கவி எழுதியிருக்கேன். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போர் பொய் போதை ஒரு ஒழித்து பொறுப்போடு அதை அமல் செய்ய வேண்டும். சமுதாயத்தில் பலருக்கும் துன்பத்தை வெறித்து கொண்டே இருக்கக்கூடியது போர் ஒன்று, பொய் ஒன்று, போதைப் பொருள் ஒன்று. இந்த மூன்றும் மனிதனை மனிதன் நிலையிலிருந்து கீழே இறக்கிடும். எல்லாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடியது. இது சமுதாய ஒழுக்கமாக இந்த மூன்றையும் கடைபிடித்து கொண்டு தனி மனிதன் ஒழுக்கமாக 5 பண்பாட்டை பழகிக்கொள்ளணும். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லை. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதைப் பொருள் போர் ஒழித்து பொறுப்போடு அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை, அவரதும் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ வேணும் என்ற முடிவும். ஒவ்வொருவரும் என்னுடைய உழைப்பின் பலனை கொண்டு, என்னுடைய அறிவின் திறமையை கொண்டு நான் தொழில் செய்து நான் வாழ்வேன். இது மனித குலத்துக்கு இன்றியமையாதது. விலங்கினங்களெல்லாம் ஒன்றை ஒன்று பிடித்து சாப்பிடுது. எதனால்? தன் உழைப்பினாலே தனக்கு வருவாய் தேடிக்கொள்ள முடியலை, உணவு தேடிக்கொள்ள முடியலை. அதனால்
தன் வாய்க்குள்ளே போகக்கூடியதாக, தன் கையினால் பிசைஞ்சு கொல்லக்கூடியதாக உள்ள மற்ற உருவத்தை, மற்ற உயிரை கொன்று வாழ்கின்றன. அதே பழக்கம் கருமையத்தின் மூலமாக மனிதனுக்கு வந்துட்டுது. ஆனால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய வசதியை பாருங்கள். தண்ணீரையும் மண்ணையும் வைத்துக்கொண்டு, பூமியை வைத்துக்கொண்டு அவன் உணவு உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை வந்தாச்சு. அப்போ உணவு உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை வந்தவனுக்கு இன்னொரு உயிரை கொண்டுதான் வாழணுன்ற அவசியம் இல்லை. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே